நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு 12/8/2026 இன்றைக்கி வந்து டிஎல்லுடைய உங்களுக்கு 65வது குழுக்கள் போயிட்டுருக்கு. இதில் வந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு முன்னாடி நமக்கு நேற்று கொடுத்ததில் வந்து 34, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 348 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்துருந்துச்சு வின்னிங் நம்பராக. இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா பி போர்டில் வந்து நமக்கு 4ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கொடுத்தோம். அது வந்துருந்துச்சு. அதே மாதிரி நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் தான் நம்ம சி போர்டில் கொடுத்துருந்தோம். ஏன்னா எனக்கு 2க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சிது. அதனால தான் நம்ம இப்படி கொடுத்தோம். அதுதான் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு. வேறு எதுவும் மாற்றி மேட்ச் ஆகலாம். சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன நினச்சி எதிர்பார்த்தேன்னா நம்ம வந்து ஏ போர்டில் 8ஆம் நம்பர், பி போர்டில் 8ஆம் நம்பர், இது வந்து நமக்கு டபுள்ஸாக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதாவது 848 அப்படிங்கிறது நமக்கு டபுள்ஸாக வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். பட் நம்ம அதை தாண்டி வேறு மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து நமக்கு அதிகமாக வந்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் 2 நம்பர் மேக்ஸிமம் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து டபுள்ஸ் எதிர்பார்த்து நம்ம கொடுத்தோம். ஆனால் இது வந்து இதோடைய டேரெக்டான பவரில் வச்சு நமக்கு ஆடினாங்க. பரவாயில்ல, நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி வின்னிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. சரியா? ஏன்னா சிங்கிள் நம்பர் ஆடினா மட்டும்தான் நமக்கு, டபுள்ஸ் ஆடாமல் சிங்கிள் நம்பர் ஆடினா மட்டும்தான் நமக்கு எஃபெக்டிவான வின்னிங் வரும். சரியா? அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி விடுறா. இந்த தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தனலட்சுமி வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு எப்போயுமே வந்து பெண்டிங் நம்பரை தான் நமக்கு டிஎல் வந்து ஆடுவாங்க, தனலட்சுமி ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமாகவே இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு நான் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாக்யதாரா வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பரில் ஃபஸ்ட்டு 778ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து நமக்கு 773ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 622ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் 322ன்னு கொடுத்தாங்க. சரியா? இப்போ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், இங்கே ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கா, இங்கேயும் ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், பிசியில் டபுள்ஸா, பிசியில் டபுள்ஸ். இப்போ அதுக்கு அடுத்தபடியே நமக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடிருக்காங்கள நம்பர், இவங்க எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரியா? ஏற்கனவே தனலட்சுமி ஆடப்பட்ட நம்பர்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க, 225 கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ட்ராவில் நமக்கு டபுள்ஸ் கொடுக்கல, 927 டபுள்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் அடுத்த ட்ராவில் கொடுத்துருக்காங்க 334 அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நான் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம்னா, ஃபஸ்ட்டு டபுள்ஸ் வந்து நமக்கு ஏபியில் கொடுத்துருக்குறாங்க, அடுத்த டபுள்ஸ் ஏபியில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அடுத்த டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏபியில் தான் வரணும் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அது மாதிரி ஏதாவது ஏபியில் மறுபடியும் நமக்கு டபுள்ஸ் வச்சு ஆட முடியுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எதே சொல்கிறேன்னா, இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம் இல்லையா? நான் தான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணி ஒவ்வொரு ட்ராவும் நம்ம வர நமக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னென்ன மாதிரியான ரெக்யூர்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க, என்ன மாதிரியான நமக்கு மேட்டர் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இப்போ ஏபியில் வைக்கிறாங்களா, பிசியில் வைக்கிறாங்களா, இல்லை ஏபியில் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம். பட் அந்த வகையில் தனலட்சுமி வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்டங்கிறத நமக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இதை பேஸாக வச்சு தான் இப்போ இங்கே வந்து பாருங்கள், ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 667ங்கிறதையும் நமக்கு ஏபியில் தான் வச்சுக்கிறாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபியில் தான் டபுள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வாரமும் ஏபியில் தான் நமக்கு 334ங்கிறது வந்துருந்துச்சு. அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஏபியில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். அதை தாண்டி தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 334ன்னு கொடுத்தாங்க. சரியா? இந்த 334 எப்படி வந்துச்சு அப்படின்னா, முழுக்க இது பெண்டிங் நம்பராக இருந்துச்சு போன வாரத்தில். போன வாரம் நமக்கு எத்தனாம் தேதி வந்துச்சு அப்படின்னா, போன வாரம் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நமக்கு வரப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் வந்து நமக்கு அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் வந்து நமக்கு இது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. 3ஆம் நம்பர் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங்கில் இருந்துச்சு. அவங்க அது முதல்ல இவங்க தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் எடுத்தாங்க இல்லையா? அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அடுத்த ட்ராவலையும் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்களா அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பெண்டிங் நம்பர் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். பார்க்கலாம். அது மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 667ங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி 334ங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதே மாதிரி டிஎல்லுடைய 65வது குழுக்கள் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 348. இந்த 348 யார் அடித்தாங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனி அடித்தாங்க. சரியா? அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் 487, 478 இது ரெண்டும் ஒரே மாதிரியான நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 202, 225. சரியா? அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ஆடப்பட்ட ஒரு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 934ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது சேமாக கூட நாளைக்கு ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரவங்க எப்படி ஆடுறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான்
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் வச்சு வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதையும் நம்ம கவனமாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. அதை தாண்டி என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸில் அவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அந்த அசப்ஷனை முன் வைக்கிறது தான் கெஸ்ஸரோட வேலை. அதைத்தான் நானும் செஞ்சுட்ருக்கேன். கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தாண்டி நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த பெண்டிங் நம்பருக்கும் நாளைக்கு அடிக்க போகிற ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் நம்ம அதை பேஸாக வச்சு கொடுக்குறோம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 14, சி போர்டில் வந்து ஒரு 34. அப்போ நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் கூட நாளைக்கு வரலாம். ஏன்னா அது அதிகமான பெண்டிங் நம்பர் 1. அது டபுள்ஸ் வருதா இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 334. இப்போ 1க்கு 4 வருமா? வரும். 3க்கு 1 வருமா? வரும். அப்போ இப்படி கணக்கு போட்டுக்கலாமா? இப்படி வச்சு பார்க்கலாமா? வருதான்னு 334ன்னு அடித்தாங்க. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து 348ன்னு அடிச்சுக்கிறாங்க. இப்போ இதுக்கு கணக்கு பண்ணி பார்ப்போம். இதுக்கு கணக்கு பண்ணி பார்த்தாலும் 3க்கு 1 வைப்பாங்களா? வைப்பாங்க. இந்த 3க்கு 1 வைப்பாங்க, 4க்கு 1 வைப்பாங்க. அடுத்து இதுக்கு பாருங்கள், 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் இது மாதிரி வருதுன்னு சொல்லலை. பட் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற நான் என்ன சொல்கிறேன்னா, மூணு போர்டுக்குமே, அதாவது இப்போ நேற்று போன வாரம் கொடுக்கப்பட்ட 334 ஆகட்டும், அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்கப்பட்ட 348 ஆகட்டும், ரெண்டுத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. இங்கே 8ஆம் நம்பர், அங்கே 4ஆம் நம்பர், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 1ஆம் நம்பர் கூட நமக்கு பேசிக்காக செட் ஆகலாங்கிறத நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 1, பி போர்டில் 1 தான். அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1, பி போர்டில் 2, சி போர்டில் ஒரு 13 நாள் பெண்டிங்கு. இது இருக்கிறதுலே வந்து 13 நாள் பெண்டிங் மட்டும்தான் 3ஆம் நம்பருக்கு பெண்டிங், மற்றது எதுவுமே இல்லை. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 7, பி போர்டில் 8, சி போர்டில் 4. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் 15, பி போர்டில் ஒரு 14, சி போர்டில் ஒரு 2. அப்படி 5ஆம் நம்பர் கூட நமக்கு வரலாமா அப்படின்னா ஆமாம் வரலாம். இன்றைக்கி வந்து என்ன அடித்தாங்க? 338, 348ன்னு அடித்தாங்க. 348க்கு 55ன்னு அடிக்கலாமா? 55க்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கும். ஏன்னா அவங்க ஏபியில் தான் இருக்குது. ரெண்டுமே ஏபியில் தான் இருக்குது. இவங்களும் ஏபியில் தான் அடிக்கிறதுக்கான பிளான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சரியா? அப்போ இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு அசப்ஷன் தான் முன் வைக்கிறேன்னு தவிர இது இப்படி தான் வரப்போகுதுன்னு நான் சொல்ல வரல. சரியா? இதுக்கான வாய்ப்புகள் இப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து பாக்கியதாராவாக இருந்தால் பிசியில் 41ன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு வைக்கலாம். அப்படி கணக்கு வச்சுக்கலாம். இவங்க வந்து பிசியில் தானே வைக்கிறாங்க, ஏபியில் தானே வைக்கிறாங்க. அப்போ ஏபியில் தான் நமக்கு அதிகமாக வரணும் அப்படிங்கிற கணக்கும் கொடுக்குறோம். அடுத்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 34, 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 9, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து ஒரு 11. அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் வந்து ஒரு 5, சி போர்டில் 12. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பெண்டிங்கு. 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 14, பி போர்டில் வந்து ஒரு 16, சி போர்டில் வந்து ஒரு 11. ஏன் நீங்கள் 0 கூட வைக்கலாம்ல? ஆனால் கண்டிப்பாக 0க்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 3க்கு 0, 4க்கு 0 இப்படி வைக்கலாம், 8க்கு 0 இப்படி வைக்கலாம், 34க்கு 0 பாருங்கள், 3க்கு 0 வைக்கலாம், அடுத்து 4க்கு 0ன்னு வைக்கலாம். இப்படி கூட வச்சு நமக்கு வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி ஆடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா எதனால் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வேறு எந்த நம்பரையும் கொண்டு வந்து அங்கே திணிச்சேனா? இல்லை. வேறு எந்த நம்பரையும் கொண்டு வந்து திணிச்சேனா? திணிக்கவே இல்லை. பெண்டிங் நம்பர் தான் திணிச்சேன். ஏன்னா டிஆரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை தான் நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற கணக்குக்கு இருக்கிறதுனால தான் நம்ம மற்றபடி 4ஆம் நம்பரையோ அல்லது 7ஆம் நம்பரையோ இதெல்லாம் நம்ம திணிக்கல. நாம் கொடுக்கக்கூடிய நம்பரு 1ஆம் நம்பர் வரலாம், ஏன்னா 2 போர்டு பெண்டிங்கு. 5ஆம் நம்பர் வரலாம், 2 போர்டு பெண்டிங்கு. 0 வரலாம், 2 போர்டு பெண்டிங்கு. புரியுதா? பட் அந்த தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்? 4ஆம் நம்பர் கொடுக்குறோமா? ஏன் 4 நம்பர் கொடுக்குறோம்? அது ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஒரு பேட்டர்ன் மெத்தடில் நமக்கு அது மேட்ச் ஆகுது. ஏன்னா 3, 3, 4ங்கிறது நமக்கு அதிகமாக வந்து விழுந்த நம்பரில் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் பேட்டர்னை செக் பண்ணி பாருங்கள். இந்த 3, 3, 4ங்கிறது நமக்கு நிறைய வந்திருக்கு. ஏன்? உதாரணத்துக்கு போன வாரம் டிஎல் கம்பெனி கூட 3, 3, 4 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் 3, 3, 4ன்னு என்னங்க எனக்கு புரியலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் 3ஆம் நம்பர் ஏ போடலை, 2வது நாள் இன்றைக்கி 3ஆம் நம்பர் ஏ போடலை. சரியா? இப்போ நாளைக்கு 4ஆம் நம்பர் ஏ போடலை வச்சாங்கன்னா 3, 3, 4 வரும். புரியுதா? பட் அந்த கணக்கு தான் கொடுக்குறேன். அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. அந்த மாதிரி வந்தால் பார்க்கலாம். அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர் எதுக்கு கொடுக்குறேன்? இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பரு. அதில் குறிப்பாக ஏ போர்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் இது தான், வேறு எதுவுமே இல்லை 0க்கு அப்புறம். மற்றபடி ஏ போர்டில் 15 நாள் பெண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் 0 தான் ஒரு 14 நாள் பெண்டிங் ஏ போர்டில் இருக்குது. ஏ போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை. 8 நாள், 9 நாள் இதெல்லாம் இல்லை. 10 நாளைக்கு மேலே போனால் தான் நம்ம பெண்டிங்னு அது கன்சல்ட் பண்ணுவோம். சரியா? அதனால் அது கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். எனக்கு மேட்ச் ஆனாச்சு. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதில் மாற்றம் இல்லை.
அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு. நம்ம 6ஆம் நம்பர் திரும்ப வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம், இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 6ஆம் நம்பருக்கு அடுத்து 3ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் மேட்ச் ஆனிச்சு. அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா போன வாரமே 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க 334. பட் அந்த கணக்கில் ஏதாவது திரும்ப 3ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். இருந்துச்சுன்னு எடுத்துக்கங்க. அடுத்து சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா சி போர்டில் நான் என்ன எதிர்பார்க்கணும்னா அதிகமாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு திரும்ப 1ஆம் நம்பர் தான் அதிகமாக வருது. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது போக ப்ளஸ் 2ஆம் நம்பர். சரியா, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே தான் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தாண்டி ஏதாவது நம்பர் மாறி வருதுன்னா அந்த 7ஆம் நம்பர் வரலாம், அவ்வளோதான். சரியா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்ச நம்பர் 4, 1, 2, 5. இது தாண்டி ஏதாவது வந்தால் 3ஆம் நம்பர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.